ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 844வது நாமாவளியாக ஓம் சுபதாய நமः. முருகப்பெருமான யாவருக்கும் மங்களத்தை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா உயிருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறார். இந்த நாமாவளியில் சுப அப்படின்னா ஒளிர்கிற, மங்களகரமான, நல்ல அதிர்ஷ்டத்துடன் கூடிய, அழகான, நற்குணமுடைய அப்படின்ற அர்த்தங்களை எல்லாம் சுப அப்படின்ற சப்தம் குறிக்கும். அதனால தான் தீபம் ஏற்றும்பொழுது சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கிய சம்பதாம் மம புத்தி பிரகாஷாய தீபஜோதிர் நமோஸ்துதே அப்படின்னு அந்த தீபம் பிரஜ்வாலனம் பண்ணும்பொழுது சொல்கிறது. அப்படி இறைவன் எப்படி இருக்கார்னா ஓசை ஒளி வடிவமாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி அந்த வெளிச்சமானது நமக்கு எல்லா நன்மைகளை எல்லாம் செய்கிறதோ, அந்த இது நல்லது இது கெட்டது மேடு பள்ளம் எல்லாத்தையும் உணர்த்துவதற்கு எது தேவைப்படுதுன்னா பிரகாசம்தான். நம்ம படிக்கிற நூல்லேருந்து எல்லாமே ஒளி தான் ஆதாரமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி இருக்கார்னா மங்களத்தை கொடுக்குறார். எல்லா உயிர்களுக்கும் எல்லா பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். அந்த அதிர்ஷ்டம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த உலக உயிர்கள் எல்லாம் திருப்பி ஜனனம் எடுத்து பல துன்பங்களை அடையுது. அந்த துன்பத்திலிருந்தெல்லாம் போக்கி மேலான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் குமார பரமேஸ்வரன். அவருடைய தோற்றமே அதற்காகத்தான். அசுர சக்திகளெல்லாம் அழித்து தேவர்கள் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய அவதாரமே. திருப்புகழில் அழகாக கேட்குறார். கடையேன் மலங்கள் முற்றும் இரு நோயுடன் பிடித்த கலியோடிறந்து சுத்த வெளியாகி கலி கூற என்றனுக்கு மயிலேறி வந்து முக்தி கதியேற அன்பு வைத்து உன் அருள் தாராய் அப்படின்றார். இறைவனால் தான் அந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்திலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய பெரு வாழ்வை கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதுதான் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்பேற்பட்ட அந்த விசேஷமான மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதுதான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் சுபதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.